அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவுல இந்த பவர்ஃபுல் தர்கா இன் சென்னை பார்ட் 1 போட்டிருக்கேன். அப்ப பார்ட் 2 இருக்குமான்னா, இது ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற நம்ம தர்கா நல்ல ஸ்தலங்கள பார்த்துட்டு வருவோம். அதுக்காக இது பார்ட் 1 போட்டிருக்கேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இத எந்த நாள்ல வழிபாடு பண்ணலாம்? என்னைக்கு போலாம்? இது என்னலாம் வாங்கிட்டு போணுன்றதெல்லாம் வீடியோ கடைசியில சொல்றேன் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த குணங்குடி மஸ்தான் தர்கா இது எங்க இருக்குன்னா, அ சென்னையிலேருந்து ஹைகோர்ட் வழியா ராயபுரம் போற வழியில, ராயபுரம் பிரிட்ஜ் ஏறி இறங்குன உடனே லெஃப்ட் சைட்ல நீங்க போனீங்கன்னா இருக்கும். அந்த சைட்ல வீராஸ் எதிர் சந்துலயும் போலாம். இல்ல இந்த ராயபுரம் பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட் போம்போதும், செகண்ட் ரைட்லயே நீங்க இந்த தர்கா பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இது தர்கா பிச்சாண்டி தெருவுல இருக்கு. ராமன் தெருவுலேருந்து பிரிஞ்சு உள்ள போகும். கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வண்டி எங்கேயாச்சும் ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு அழகா போயிட்டு வரலாம். இந்த குணங்குடி மஸ்தான் 1838ல அவரு முக்தி அடைஞ்ச உடனே இத கட்டுன இது. இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல்லா காதர். இவரோட தாய் தந்தையர் நயினார் அவருடைய தந்தையாரும், ஃபாத்திமா பீவி இவங்களுடைய தாயாருமா இருக்காங்க. இவர் குணங்குடின்ற கிராமத்தில ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல பொறக்குறாரு. 1792ல 17 வயசுல வீட்லருந்து இவர் வெளியேறாரு. திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருமணத்துக்காக பயந்து அவருக்கு திருமணத்தில நாட்டம் இல்லன்னு சொல்லி வீட்ட விட்டு வெளியேறாரு. வெளியேறி நேரா கீழக்கரைக்கு போறாரு. இவருக்கு மிகுந்த ஆன்மீக ஈடுபாட பார்த்து, அ அவருடைய சூஃபி குரு, அவரோட பேரு அ தைக்கா சாஹிப். இவர் ஷேக் அப்துல் காதிர் லபாய்ன்னு கூட இவர அழைக்கிறாங்க. அவர்கிட்ட தீட்சை வாங்குறார். தீட்சை வாங்கி, அவரு சில காலம் அவர்கிட்ட பயிற்சிகள் பெறுறாரு. அப்படியே இவர் நெறைய ஊரா சுற்றியிருக்கிறாரு. அதில இவர் திருப்பரங்குன்றம் போயிருக்காரு, ஆனைமலை போயிருக்காரு, சதுரகிரி போயிருக்காரு. வடக்குலயும் ரொம்ப நெறைய இடங்களுக்கு இவர் போயிருக்காரு. ஹரித்வார், ரிஷிகேஷ் இந்த மாரி இடங்களுக்கும் இவர் போயிருக்காரு. இவர் பெரும்பாலும் மலை, நதி, ஆறு இந்த மாரி இடங்கள்ல அவரு தியானம் பண்றதும், அவருடைய பயிற்சிகள் செய்யறதுமா தான் இவரு இருந்திருக்கிறார். அங்கங்க நெறைய அற்புதங்களை இவரு நிகழ்த்தியிருக்கிறார். அதனால இவரு அற்புதங்கள நிகழ்த்துறத பார்த்ததுனால, இவர மக்கள் எல்லாருமே இவர மஸ்தான் சாஹிப்ன்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆ இவரு நாகூர் ஒரு முறை நாகூர் தர்காவுக்கு போம்போது கதவு மூடி இருந்ததாம். எப்படி திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாதிரி கதவு மூடியிருந்த கதவ இவருடைய பாடல் பாடி அந்த கதவு திறந்ததா இவருடைய வரலாறு இருக்கு. இவர் பல அற்புதங்கள பண்ணியிருக்காரு. ஆ இ அ இவர் இ இவருகிட்ட நெறைய சிஷ்யர்களும், அ இவருடைய அற்புதங்கள பார்த்து நெறைய பேர் சிஷ்யர்களா சேர்ந்திருக்காங்க. அவங்களுடைய சமாதிகளும் இவருக்கு அருகாமையிலேயே வச்சிருக்காங்க. அதில முக்கியமா பவா லப்பைன்றவர் இவரு சிஷ்யனா ரொம்ப வருடங்கள் அவர் கூட இருந்திருக்கிறாரு. இவரு ஒவ்வொரு இடங்களுக்கும் போம்போது, அவருடைய பல குருமார்கள சந்திச்சு, அவர்கிட்ட இருந்து இது பண்ணத நெறைய விஷயங்கள மக்களுக்கு பல தொண்டாற்றியிருக்காங்க. இவருடைய பரம்பரையே ஒரு புலவர் பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாட்டு பாடுறவங்க அவங்களுடைய தாத்தா முதற்கொண்டு அ பாடல் ப பாட்டு பாடுற ஒரு பரம்பரையிலருந்து இவர் வந்திருக்கிறாரு. இவங்க சூஃபி மார்க்கத்த ஏற்று அத ரொம்ப இதுவா பண்ணியிருக்காங்க. இவர் 1057 பாடல் இறைவனை பற்றியும் பாடியிருக்காரு. இவருடைய பாடல்கள் ரொம்ப விசேஷமானதும், பிரசித்தி பெற்றதும் மனோன்மணி கண்ணின்ற ஒரு ஒரு பதிகம் மாதிரி பாடியிருக்காரு. ரஹமான் கண்ணின்ற ஒரு இதுவும் பாடியிருக்காங்க. பொதுவாவே இந்த மஸ்தான் சாஹிப் பாடல்கள்னு சொல்லி சித்தர் பாடல்கள்ல இவரது ரொம்ப ஃபேமஸானவர். இவர் முஸ்லிம்கள்ல தாயுமானவர்ன்னு சொல்லி கூட இவர போற்றப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்ல எப்படி அ தாய்மானவர் மாதிரியோ, முஸ்லிம் மார்க்கத்தில இவர் தாய்மானவர் போற்றப்பட்டிருக்காங்க. என்னுடைய குரு மூலியமா இவருடைய ஒரு கதைய நான் கேட்டிருக்கேன். இந்த நேரத்தில என்னுடைய குருவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர் அழகா சொல்வாரு, இவங்க பெரிய ஒரு உபாசனை பண்றதுனால தான் இவங்களுடைய அந்த தர்காவே எப்படி இருக்குன்னா, கீழறை, மேலறை அந்த மாரிலாம் இருக்கும். அந்த மேல் அறையில பகல்ல கீழ் அறையிலயும்,
இரவுல மட்டும் மேல் அறைக்கு வருவாங்களாம். சில உபாசனை அவங்க செய்யறதுனால, சில மந்திர ஜபங்கள் பண்றதுனால இந்த மாரி தான் இருந்திருக்கிறாங்க. அதனாலேயே அவங்க அங்க போய் பார்க்குறவங்களுக்கு அந்த இடத்தோட இது தெரியும். அந்த வைப் அந்த எனர்ஜி தெரியும். அவரு வந்து இந்த மாரி அந்த முக்தி அடையிற சமயத்தில அவரு கூட இருந்த ஒரு சிஷ்யர் வந்து வெளிய அனுப்புறாரு. முக்தி அடையறதுக்கு முன்னாடி நீ வந்து ம் ஏதோ ஒரு வேலையா அவருக்கு வெளியூர் அனுப்புறாங்க. வெளியூர் போயிட்டு அந்த சிஷ்யன் வந்து அவர பார்க்கறதுக்கு 1 மாத காலம் கழிச்சு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் முக்தி அடைஞ்சுட்டாருன்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. ஒரு சமாதிய காட்டுறாங்க. இங்க தான் அவர் இதுவானாரு அப்டின்னா, அந்த சிஷ்யனால பொறுத்துக்கவே முடியல. ஒரே அழுவுறான், கதர்றான். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே அழுதுகினே அங்கருந்து சிமெண்ட் ரோடு வழியா, அந்த சிமெண்ட் ரோடுன்றது பாரத் தேட்டர்ன்னு சொல்லுவோம். அந்த வழியா நடந்து போறான். அங்கருந்து ராயபுரத்துலருந்து அந்த வழியா நடந்து அழுதுகினே போறான். கொஞ்ச தூரம் போனா, எதிர்க்க பார்த்தா அவங்க குரு வராராம். 1 மாசத்துக்கு முன்னாடி சமாதி ஆனவரு, எதிர்க்க வர்றத பார்த்து அவன் அவனால என்ன சொல்றதுன்னே தெரியாம அவர போய் ஆற தழுவியிருக்கான். தழுவுன பிறகு அப்போ அவர் சொல்றாரு, "நீ ஏன் அழுவுற? இது வந்து பொதுமக்களுக்காக தான் அங்க நான் சமாதி அடைஞ்சது, மக்களுக்காக. வா நமக்கு வேற வேலை இருக்கு. நம்ம வேற இடம் போவோம்ன்னு" சொல்லி போயிருக்காங்க. பொதுவா இவருக்கு சொல்லுவாங்க, இவருக்கு கும்பகோணத்தில கூட சமாதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா சித்தர்கள் எப்பவுமே ஒரு நேரத்தில இருக்கிற மாரி இருக்கும், ஒரு இடத்துல இருக்கிற மாரி இருக்கும். பார்த்தா அவங்க இன்னொரு ஒரு இடத்துல, ஒரு உருவத்தில கூட வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இறைவன் குடுத்த பணிய முடிக்கிற வரைக்கும் அவங்க இந்த உலகத்தில எந்த ரூபம் வேணாலும் அவங்களால எடுக்க முடியும். அத நம்ம வந்து என்னைக்குமே மறந்துறக்கூடாது. அவங்க இன்னமுமே அ அ நம்ம கூடவே கூட இருக்கலாம். நமக்கு அது தெரியிற அளவுக்கு நமக்கான விழிப்புணர்வு இல்லையே தவிர்த்து, அவங்க வந்து நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க, எப்ப போனாலும். சரி இந்த ஸ்தலம் வந்து வேற என்ன பிரசித்தி? இந்த ஸ்தலத்துக்கு என்ன அவ்வளோ ஒரு சிறப்புனா, எப்பேர்ப்பட்ட நோய்களா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி பிரச்சனைகள், எதிரிகள் தொல்ல, கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபட முடியல, தகாத சேர்க்கை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். இது வந்து நான் 20 வருடங்களுக்கு முன்னாடியும் போயிருக்கேன், இப்பவும் போயிருக்கேன். அதனுடைய வைப் பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இது மாரி நெறைய ஸ்தலங்கள் இருக்கு. அதுல இந்த ஸ்தலம் வந்து முக்கியமான ஸ்தலம். சரி இத எப்படி போலாம்? என்ன வாங்கிட்டு போணும்னா, எப்பவுமே குருமார்களுடைய சன்னிதானத்துக்கு போம்போது வெறும் கையோட போக்கூடாது. ஊதுவத்தி, வாழைப்பழம், பூந்தி வாங்கிட்டு போலாம். பேரிச்சம்பழம் வாங்கிட்டு போலாம். கடலை மிட்டாய் வாங்கிட்டு போலாம். பிஸ்கெட் வாங்கிட்டு போலாம். இத வந்து அங்க வச்சு வரவங்களுக்கெல்லாம் குடுக்க சொல்லலாம். பூக்கள் வாங்கிட்டு போறதும், ஜவ்வாது, அத்தர் இந்த மாரி வாங்கி அந்த சமாதிக்காக அவங்களுக்கு குடுக்குறதும் ரொம்ப விசேஷம். எந்த அளவுக்கு நம்ம குருங்களுக்கு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பல நல்ல விஷயங்களும், பல நல்ல மாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சரி இது என்னைக்கு போலாம்னா, என்னைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிறீங்க, என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு போங்க. இதுக்கு குறிப்பிட்ட நாள்ன்னு போ வேணாம். குறிப்பிட்ட நாள்ல உங்களுக்கு நெறைய வேலை இருக்கும். உங்க புத்தி ஃபுல்லா அங்க இருக்கும். எப்ப நீங்க வந்து உங்களால டைம் ஒதுக்க முடியுமோ, அந்த மாரி நாள்ல போறது நல்லது. அதுல முக்கியமா சண்டே போலாம், அமாவாசை, பௌர்ணமி, குறிப்பா வியாழக்கிழமையில போலாம். வியாழக்கிழமையில கொஞ்சம் கூட்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்தோட லொக்கேஷன வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத வாழ்நாள்ல ஒரு முறையாவது போய் இந்த இடத்த வந்து மண்ண மிதிச்சுட்டு வாங்க. அடிக்கடியும் போலாம். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். கேட்கிற வரத்த குடுக்கக்கூடிய ஸ்தலம். அதனால தான் இத வந்து பார்ட் 1, பார்ட் 2ன்னா இன்னும் நெறைய சென்னைய சுற்றி நெறைய இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள்ல பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன் நானு. இத வந்து அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத வந்து இன்னும் ஒருத்தருக்கு ஒரு உதவியா இருக்கும். அவங்க அந்த இடத்துக்கு போய், அவங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுன்னா, அதிலயும் உங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும். உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.